Hi, hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லிலேயே ஸ்பெஷல் இட்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்குறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இட்லியே சாப்பிடாம இட்லியே பிடிக்காமல் யாராவது இருந்தால் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? மறக்காமல் என் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான இட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு எடுத்துருக்கேன். நீங்களும் இப்படி இந்த இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். வாங்க எப்படி ஸ்டஃபிங் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்ச ஆனியன் 1 கப். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட 1 காம்பு கறிவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கிக்கிங்க. எங்கிட்ட மிளகா பழுத்துருச்சு, நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட 1 கப் கேரட், 2 கேரட்டை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே மல்லித்தலை கொஞ்சம், தேவைக்கேற்ப உப்பு, எல்லாம் இந்த மசாலோட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி. நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். கேரட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உருளைக்கிழங்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கிட்ஸுகளுக்குலாம் எது பிடிக்குமோ அந்த இது சேர்த்துக்கிங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கோங்க. கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு, அடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறத இதுக்குள்ளே வச்சுருங்க. மறுபடியும் மேலே ஒரு கரண்டி மாவு, இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு தட்டு வச்சுட்டு இந்த 4 டம்ளரையும் தூக்கி அதில் வச்சுக்கிட்டேன். இப்போ 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வெடிச்சிருந்தா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா உஃபி இருக்குது பாருங்கள். இப்படி உஃபி இட்லி மேலே வெடிச்சிருந்துச்சுன்னா இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இட்லியை எடுத்து சூடு ஆற விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு சுற்றி கத்தி எடுத்து நல்லா இப்படி சுற்றி எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் இட்லி கொட்டும் போது உடையாமல் விழுகும். நல்லா சுற்றி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இட்லி விழுந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ தான். இப்போ ஒரு இட்லியில் நான் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் கொத்தமல்லி சட்னியும் தேங்காய் சட்னியும். நான் ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம அந்த கொலக்கட்டை பிடிச்சோல்ல அந்த மசால், அதில் மீதி இருக்க மசாலில் நம்ம எப்போயும் சுடுற இட்லியை சுட்டு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிவிட்டு அதில் பெரட்டி எடுத்துக்கலாம்.
அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி வேக வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம நார்மல் இட்லியை செஞ்சுட்டு அதுக்கு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை கூட போட்டு பிரட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பெஷலான இட்லி எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் நல்லதொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்.